Class 12 Physics Magnetism and Magnetic Effect of Electric Current Example 3.5. The repulsive force between two magnetic poles in air is 9 into 10 power minus 3 Newton. If the two poles are equal in strength and are separated by a distance of 10 centimeter, calculate the pole strength of each pole. ஸோ ஒரு மேக்னெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 போல் இருக்கும். ஸோ இந்த 2 போலோட அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 into 10 power minus 3 நியூட்டன். இப்போ இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலாக இருக்கான். ஸோ அப்போ இதோட கியூவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதோட டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த போல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும், அதாவது கியூவை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் எழுதிடலாம். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து 9 into 10 power minus 3 நியூட்டன். ஸோ போல் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம எம்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நம்ம என்னென்னு மாற்றணும் அப்படின்னா மீட்டரில் மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 10 into 10 power minus 2 இன்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு மீட்டர்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10 into 10 power minus 1 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே ஏற்கனவே சேம் ஸ்ட்ரென்த்து அப்படின்றது Q கொடுத்துருக்கனால நான் Q1 Q2 வந்து Qன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ நம்ம Q தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ Q ஸ்கொயர் மட்டும் நான் சைடாக வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே போடுறேன். அப்போ எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கே. ஸோ எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 9 into 10 power minus 3 டிவைடட் பை, ஸோ ஆர் ஸ்கொயர் வந்து 10 power minus 1 த ஹோல் ஸ்கொயர். கேவோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 10 power minus 7. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னா 10 power minus 2 வரும் டிவைடட் பை 10 power minus 7. ஸோ இப்போ வந்து இதை வந்து பண்ணோன்னா 9 into 10 power minus 5 டிவைடட் பை 10 power minus 7 வரும். ஸோ இப்போ இது வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா Q ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 into 10 power minus 5 plus 7 அப்படின்னு வரும். அப்போது வந்து Q ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9 into 10 power 2ன்னு வரும். ஸோ அப்போது Qவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 3 வரும், இங்கே வந்து 10 வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு Q is equal to 30 அப்படின்னு வரும். ஸோ அதோட யூனிட் வந்து எழுதணும். ஸோ போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூட்டன் டெஸ்லா பவர் -1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ இதோட யூனிட் எப்படி வந்ததுன்னு டிரைவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ எனி ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை சார்ஜ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கேயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபீல்டு ஃபோர்ஸ், இது வந்து போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். Q is equal to F by E அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபீல்டு, அதாவது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து குறிக்குது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே யூனிட் படிச்சிருப்போம் டெஸ்லா. ஸோ அப்போது நியூட்டன் டெஸ்லா பவர் -1 அப்படின்றது வரும், ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த யூனிட் வந்து டிரைவ் ஆகிருக்கு.